ஹலோ. ஹலோ சத்யா, ஸ்ரீ பேசுகிறேன்டா. சொல்லு மாப்ள. நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இப்போ தான்டா நினச்சேன். அம்மா இல்லை? அம்மா வெளில போயிருக்கிறாங்க. ஸ்ரீ, ஒரு குட் நியூஸ்டா. எனக்கு எல்என்டியில் வேலை கிடச்சிருக்குடா. நல்ல சம்பளம். அப்புறம் பிரபாவை பற்றி அம்மா கிட்டே எடுத்து சொல்லி முடிஞ்சா இந்த வாரத்தில் அவளோட அப்பா கிட்ட எங்கள் கல்யாணத்தை பற்றி பேசலான்ட்டு இருக்கிறேன்டா. டேய் மாப்பிள்ள, பிரபா செத்துட்டாடா. பிரபா சூசைட் அட்டன் பண்ணிட்டாடா. ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலே. நீ இப்போ அவங்க வீட்டுக்கு போயிடாத மாப்பிள்ள. உன்னை பார்த்தாங்கன்னா சாவடிச்சிருவானுங்க. உன் மேலே அவ்வளோ வெறித்தனமாக இருக்கானுங்க. நீ உங்கள் வீட்டிலே இரு, நான் அங்கே வந்துடுறேன். டேய் சத்யா, ஏதாவது பேசுகிறா மாப்பிள்ள. பிரபா இல்லை, ஓடாத. ஏய் பிரபா, இல்லை பிரபா, இருக்கவே முடியாது. பிரபா, 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 உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? என் அம்மா, அப்பா, தம்பி, பாட்டி, தாத்தா, இப்படி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஹே, இவங்க எல்லாரையும் விட எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும். உண்மையிலேயே என்ன லவ் பண்ணுறியா? சொல்லு. அப்போ ஒரு கிஸ் கூட. கிஸ் தானே? ம், கண் மூடு. கண்டிப்பாக கொடுப்பியா? ம். ம். ஏய் நில்லு பிரபா, எங்க விடுற? இன்னும் 2 நாள்ல இன்டர்வியூ. வேலை மட்டும் நான் நினைச்ச மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மறுநாளே உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பாவை பார்க்கறேன். ம்? என்ன பிரபா அமைதியா வர? எங்க வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க சத்யா. என்னால் உன்னை தவிர வேற ஒருத்தரோட வாழ முடியாது.
எங்கேயாச்சும் போயிடலாம். என்ன நினைச்சிட்டு? இது என்ன சினிமா நினைச்சியா? பேக்க தூக்கிட்டு வந்துட்ட? நான் வேலை தர்றதா இல்ல உங்களோட பேக்க தூக்கிட்டு லோலோன்னு அலையிறதா? முதல்ல நீ வீட்டுக்கு போ. போக மாட்டேன். எங்கேயாவது போ, இங்க நிக்காத. செத்து தான் போகணும். முதல்ல அதை செய்.